வாழ்க்கை ஒரு வட்டம் என்பார்கள். அரசியலும் ஒரு வட்டம்தான். 1991 சட்டமன்ற தேர்தலில் கிடைத்த முடிவுகள் 1996 அப்படியே தலைகீழாக மாறின. இதன் பின்னணி குறித்து பார்ப்போம். தமிழகத்தில் 1991 அரசியல் சூழல் 1996 பெரிய அளவில் மாறியிருந்தது. திமுகவிலிருந்து வைகோ பிரிந்து 1993 மதிமுகவை தொடங்கியிருந்தார். அதிமுக அரசு கடுமையான ஊழல் குற்றச்சாட்டுகளை சந்தித்திருந்தது. அதிமுகவுடன் கூட்டணியை தொடர்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரசில் ஒரு பகுதியினர் மூப்பனார் தலைமையில் பிரிந்து சென்று தமிழ் மாநில காங்கிரஸை தொடங்கினர். இந்த பின்னணியில்தான் 1996 சட்டமன்ற தேர்தலையும் நாடாளுமன்ற தேர்தலையும் தமிழகம் சந்தித்தது. ஆளும் அதிமுக, திமுக, மதிமுக, பாமக என 4 முறை போட்டி நிலவியது. அதிமுக கூட்டணியில் காங்கிரஸ், முஸ்லீம் லீக் போன்றவை இடம்பெற்றிருந்தன. திமுக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், இந்திய தேசிய லீக் போன்ற கட்சிகள் இருந்தன. மதிமுக தலைமையிலான கூட்டணியில் மார்க்சிஸ்ட், ஜனதாதளம் கட்சிகள் இருந்தன. பாட்டாளி மக்கள் கட்சி திவாரி காங்கிரசுடன் இணைந்து தேர்தலை சந்தித்தது. பாரதிய ஜனதா கட்சி தனித்து போட்டியிட்டது. தேர்தல் முடிவுகள் 1991 போலவே ஒருதரப்பாக அமைந்தன. 176 இடங்களில் போட்டியிட்ட திமுக 173 தொகுதிகளில் அமோக வெற்றி பெற்றது. தமிழ் மாநில காங்கிரஸ் 41 இடங்களில் போட்டியிட்டு 39 இடங்களில் வென்றது. 164 இடங்களில் போட்டியிட்ட அதிமுக 4 இடங்களில் மட்டுமே வென்றது. காங்கிரஸ் போட்டியிட்ட 60 தொகுதிகளிலும் தோற்றது. மதிமுக 177 தொகுதிகளில் போட்டியிட்டு அனைத்து தொகுதிகளிலும் தோல்வியை சந்தித்தது. பாமக 116 இடங்களில் போட்டியிட்டு 4 வென்றது. தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு முதல் வெற்றியும் இந்த தேர்தலில் தான் கிடைத்தது. முதல்வர் ஜெயலலிதா பர்கூர் தொகுதியில் தோல்வியை தழுவினார். தமிழக வரலாற்றில் முதல்வர் ஒருவர் தான் போட்டியிட்ட தொகுதியில் தோற்றது பக்தவத்சலத்திற்கு பின் இதுவே முதல் முறை. மு. கருணாநிதி சேப்பாக்கத்திலும், மு.க. ஸ்டாலின் 1000 விளக்கிலும் வெற்றி பெற்றனர். 4வது முறையாக முதல்வராக பதவியேற்றார் மு. கருணாநிதி.